Hello friends, welcome to Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. புதினா சாதம். இந்த புதினா சாதத்தை குக்கர்ல எப்படி ரொம்ப ஈஸியா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். புதினா சாதம் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அது கூட ஒரு கொத்து புதினாவை வந்து நல்லா உருவி அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். அது கூடவே வந்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு போடுற பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு புதினா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் வறுப்பட்டு நல்ல வாசம் வருது. இந்த டைமில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீளமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது நீளமாக வெங்காயம் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து நான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு பாஸ்மதி அரிசியை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஊரெல்லாம் வைக்கலைங்க, ஜஸ்ட் அலசி குக்கரில் சேர்த்துட்டேன். இந்த 1 கப் அரிசியை இந்த புதினா நெய் இது கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து புதினா சாதம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது கூட உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியில் லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதம் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் உப்பு. ஸோ இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். இப்போ ஆவி குறைஞ்சிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே ஆகா சூப்பராக ஒரு பிரியாணி ஸ்மெல் அடிக்குதுங்க. ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு, நெய்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு மணத்தோடு இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா அழகாக வெந்திருக்கு. இதை வந்து சூடாக இருக்கும்போதே லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பொலப்பொலான் இருக்கும், கெட்டியாகாது. உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போதும் அதே மாதிரி உங்களுக்கு பொலப்பொலான் இருக்கும், ஒட்டாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து புதினா சாதம் செஞ்சு கொடுங்க. புதினா சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.